பதினெண் சித்தர் போற்றுகள், குருநாதர் திருவடி போற்றுகள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அடுத்து போடக்கூடிய சித்தர் பாடல்கள் ஆதார பாடலுடன் விளக்கத்துடன் உடனுக்குடன் வந்து சேரும். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது போகர் சித்தர் அவர்கள் அருளிய காயக்கற்பம் மூலிகை வரிசையில் ஓரிலை தாமரை கற்பத்தை பற்றி பார்க்க இருக்கோம். இதை காயக்கற்பங்கள் செய்ய முற்படுவதற்கு முன்னாடி தகுந்த சித்த வைத்தியரையோ அல்லது உங்கள் குருநாதரையோ அணுகி ஆலோசனை பெற்றுக்கொண்டு பிறகு செய்வது மேலும் சிறப்பை தரும். சுத்தி முறைகள், சுத்தி அப்படின்னா க்ளீனிங் பண்ணுறது. எந்த மூலிகை எடுத்தாலும் க்ளீன் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும். அந்த வகையில் எதை செஞ்சாலும் ஆலோசனை செய்துட்டு சாப்பிட்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓரிலை தாமரை ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். தாமரை அப்படின்னா தண்ணியில் வர மாதிரி ஒரு பெரிய பெரிய பூக்கள் இல்லை. இது ஓரிலை தாமரை அப்படின்னா தேட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இது ஒரு சாதாரண செடி தான், மண்ணில் வரக்கூடியது தான். ஒரு அடிக்கு மேலே ஜாஸ்தி வரவே வராது. இதுக்கான பெயர் காரணம், இதனுடைய பூக்கள் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பூ தான் வரும், ஒரே ஒரு இதழ் தான் இருக்கும். அதனால் ஒரு இதழ் தாமரைன்றதை ஒரு இலை தாமரையாகவும் மாற்றியாச்சு. இதனால் இது தண்ணியில் இருக்குன்னு நினச்சி தேடாதீங்க. இது பூமியில் வளரக்கூடிய ஒரு செடி. ஓரிலை தாமரை சூரணங்கள் வைக்கிது. செடிகள் ஆற்று ஓரங்களில், குளத்தின் ஓரங்களில் தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த செடிகள் வரத்துக்கும் அதிகப்படியாக காணலாம். அந்த மாதிரி கிடச்சின்னா அதில் சமூலமாக எடுத்துகிட்டு வந்து காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பாடலானது: ஏமாமாம் ஓரிலை தாமரை சமூலம் இணைத்துமே சூரனை தீர்த்து நெய்யிற் கொள்ள சேமமாயுடன் உடம்பில் நின்ற வேகமெல்லாம் சிதைந்துமே போய்விடும் சிறுநீர்தானம் காமமாய் குளிர்ந்துவிடும் கண் புகைச்சல் காமாலை வறட்சியோடு கடிய பித்தம் வாமமாய் போட்டுவிடு மண்டலந்தான் கொள்ளு மகத்தான ரோகமெல்லாம் மாறிப்போமே. இதற்கான விளக்கம்: ஏமமாம் ஓரிலை தாமரை சமூலம். சமூலம் அப்படின்னு வந்ததுன்னா மொத்தமாக சேர்த்து செடி, அதனுடைய விதை, காய், வேர், பட்டை எல்லாமே சேர்த்து ஒரு செடியை வேரோடு பிடுங்கி காய வைக்கிறது பேர் தான் சமூலம். இதுக்கு ஓரிலை தாமரை சமூலம் எடுத்துக்கிறோம். இணைத்துமே சூரணித்து சூரணித்து நெய்யிற் கொள்ள. சூரணித்து என்ன பொடி செய்து அந்த அர்த்தம். இதை வெயிலில் காய வைக்காமல் நிழலில் காய வச்சு வெயில் படாத இடத்தில் ஏதாவது போட்டு அது மேலே காய வச்சு அதுக்கு பின்னாடி பொடி செஞ்சு நெய்யில் சாப்பிடணும். சேமமாக இடம்பில் நின்ற வேகமெல்லாம் சிதைத்துமே போய்விடும் சிறுநீர் தானம். உடலில் நின்ற சூட்டுக்கள் எல்லாமே இறங்கும், சிறுநீர் தாராளமாக பிரியும். சிறுநீர் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருந்தால் போய்விடும் சிறுநீர் தானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காமமாய் குளிர்ந்துவிடும் கண் புகைச்சல். கண் புகைச்சல் அப்படின்னா கண்ணில் புகை வருது அப்படின்னு அர்த்தம் இல்லை, கண் எரிச்சல் அப்படின்றது தான் கண் புகைச்சல்னு சொல்கிறது. கண்கள் குளிர்ச்சி அடைஞ்சு விடும், அதுதான் காமமாய் குளிர்ந்து விடும் கண் புகைச்சல். காமாலை வறட்சியோடு கடிய பித்தம். காமாலை நோய் குணமாகும். வறட்சி அப்படின்ற தண்ணி பற்றாக்குறை, அதே மாதிரி ஹீட்டான உடம்பு, அதுக்கு பேர் தான் வறட்சி என்று அர்த்தம், அது குறையும். கடிய பித்தம், பித்தம் ரொம்ப அதிகமாச்சு, அதான் தலை சுற்றுது. பித்தம் அதிகமாகிடுச்சு, ரொம்ப டயர்டாக இருக்குது, பித்தம் அதிகமாகிடுச்சு, கண் எரியுதுன்னு நிறைய பேர் பேசும்போது சொல்லியிருக்கலாம். அதுதான் கடிய பித்தம், பித்தத்தை குறைக்கக்கூடியது இது. வாமமாய் போட்டுவிடு மண்டலந்தான் கொள்ளு. இதோட அளவு ஒரு மண்டலம் சாப்பிடணும், அதான் 48 நாள். மகத்தான ரோகமெல்லாம் மாறிப்போமே. மகத்தான ரோகம் அப்படின்னா பெரிய பெரிய நோய்கள், அதிகப்படியான நோய்கள் எல்லாமே மாறணும் அர்த்தம். திரும்ப ஒரு டைம் படிக்கிறேன், கேட்டு பாருங்கள், இப்போ புரியும். ஏமமாம் ஓரிலை சமூலம் இணைத்துமே சுரணித்து நெய்யிற் கொள்ள சேமமா இடம்பில் நின்ற வேகமெல்லாம் சிதைந்துமே போய்விடும் சிறுநீர் தானம் காமமாய் குளிர்ந்துவிடும் கண் புகைச்சல் காமாலை வறட்சியோடு கடிய பித்தம் வாமமாய் போட்டுவிடு மண்டலந்தான் கொள்ளு மகத்தான ரோகமெல்லாம் மாறிப்போமே. இதை நம்ம கற்பமாக செஞ்சு சாப்பிட்றோமோ இல்லையோ, உங்களுக்கு ஏதாவது மூலிகை ஆராய்ச்சிகள் செய்யக்கூடியவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி செடிகள் பார்த்தீங்கன்னா அழிக்காமல் இருங்க. மற்றவங்களுக்கு பயன்படவும் அதை அழிக்காமல் விட்டு வைக்கிறது நல்லது. இது ஒரு களை செடி, ஒரு வேஸ்ட்டாக வளருது, ஆற்று ஓரத்தில் இருக்குது, இது இடத்த அடிச்சிட்ருக்குன்னு நினைக்காம, இது ஒரு காயக்கற்ப மூலிகையில் இந்த ஓரிலை தாமரையும் அடக்கம். பல மூலிகைகள் இருந்தாலும் இது ரொம்ப சிறிய செடி இருந்தாலும் கண்ணுக்கு எட்டாமல் இருக்குது.
கூடுமானவரை இந்த காயக்கற்ப கலையை பயிற்சி செய்ய முயற்சி செய்யுங்க. தகுந்த துணையுடன், தகுந்த ஆதரவு தரக்கூடிய குருநாதருடன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் சித்தர் பாடல் ஆதாரத்துடன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நன்றி.